please. And ரொம்ப முக்கியமா இங்க இந்த நிகழ்ச்சி நமக்கு வழக்கமாக கொஞ்சம் கேஆஸ் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், சம்டைம்ஸ் பாலிடிக்ஸ் இருக்கும். அண்ட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி வரணும். ஸோ தேர் பிக் ஹெல்ப் அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எஸ்டிமேட் பண்ண கெஸ்டோட ஒரு 2.5-3 times the numbers turned up. So அப்போ they continued to procure items as they were cooking, send people out and manage the situation very well. I can never forget that. We all know about அவங்க வந்து அவங்களோட அந்த டேஸ்ட் அந்த குவாலிட்டி எல்லாம் தெரியும். But at the same time, even under stress, they maintained that. And more importantly, ஒரு அதே எனர்ஜி and enthusiasm ஓட they were serving the guests, which I think is an impeccable quality and a culture that the family has imbibed over time. And when I met Kamesh and Kamesh in Mari in the masala food, pre-prepared food, அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம். And அந்த நேரத்தில் வந்து only thing I told him was there are 2-3 critical qualities that Arasuvai as a brand has been established and is known for. One is of course their taste, their quality. The third thing is their the way they try to please the customer. So I said, as a third generation, there's a big responsibility. Idu vandu in the all these qualities have to be represented with that product. Was my simple advice, and I'm sure he'll do that. And I just wish Arasuvai family all the best, and Kamesh and his partners the very best. And I thank you for asking me to be here today. Thank you. திரு கணேஷ் அவர்களையும் திரு காமேஷ் அவர்களையும் திரு அரவிந்த் சுவாமி அவர்களை கௌரவக்குமாருக்கு நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியும். ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லுவார். இப்போ கவரிங்னு உங்களுக்கு தெரியும், நிறையா பேரில் இருக்கும். கவரிங்கு அப்படி தான் இருக்கும். அந்த குவாலிட்டியாக நல்ல விதமாக தான் தயார் பண்ணணும், அதை வச்சு தான் நம்ம பண்ணணுன்ற எண்ணத்தில் நாங்கள் அதை ஆரம்பித்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 100 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது, தமிழ்நாடு பூரா இருக்குது. இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு. லேடிஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். இந்த பொடி கூட அதே தான். நீங்கள் எங்கள் இப்போ மசாலா பொடி இப்போ வேணும்னா அர்ஜென்ட்டாக நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முதல்ல நினச்சோம். அப்புறம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த அறுசுவை நடராஜன் அவருடைய சமையல் கல்யாண வீட்டுக்கு போனால் தானே சாப்பிடணும், மற்றபடி நம்ம நினச்சா கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லார் வீட்டுக்கும் இது போய் சேர்ந்துடும். அப்போ நம்ம அந்த ருசியை நம்ம வீட்லேயே நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. எங்கள் தம்பி பையனும் காமேஷும் சேர்ந்து MBA படித்தாங்க. இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து கேட்டாங்க. நல்ல இடத்துல சேர்ந்துருக்க, நல்லா பண்ணு. செய்கிறது அவங்களும் குவாலிட்டியாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய குணமும் அதே தான். அதனால் நல்லா மேலே மேலே நல்லா வர முடியும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். கேட்டுட்ருக்கோம். அப்போ அவள் சொன்னா, ஏய் நீங்களாம் என்னடா அன்னத்தை விற்று சாப்பிட்றவா, உங்களுக்கு எப்படி அது கிடைக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு வயசு வந்து ஒரு 11 அல்லது 12 இருக்கும். அப்போ நான் பெரியவாட்ட கேட்டேன், அப்போ பெரியவா நாங்கள் அன்னத்தை விற்று சாப்பிடல, அதை சர்வீஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றோம். அப்படியா, சரி அப்போ இன்னொரு 15 நாள் கழிச்சு வா அப்படின்னா. மறுபடியும் 15 நாள் கழிச்சு போனேன். சரி இன்னும் 1 வாரம் கழிச்சு வா, சரி இன்னும் 1 வாரம் இந்த மாதிரியே. அப்போ எங்கள் அப்பா வந்து மாதம் காஞ்சி மடத்துக்கு போகிறது வழக்கம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டு சரி எல்லாம் பார்த்தோம். எவ்ரி இயர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு
சாயரிச்ச அபிஷேகம் காமாட்சி அம்மன் கோவிலில் உங்களுடைய ட்ரஸ்ட் அபிஷேகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெரியவா அன்னைக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணினோம். என்னைக்கு எங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சதோ அன்னைக்கே எனக்கு எல்லா தரச்சான்றும் கிடைச்சிடுது. எங்கள் அப்பாவுடைய டைட்டில், இந்த ISO, இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மனுஷா, எல்லாமே எனக்கு அன்னைக்கே கிடைச்ச மாதிரி ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. சரி, எங்கள் தாத்தாலாம் சொல்லுவா இந்த தொழில் ஒரு இது அப்படின்னு சொன்னேன். சரி, இது என்னோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு பையனை லயலோவில் படிக்க வச்சேன். MBAவும் முடித்தோம். என்னப்பா மேற்கொண்டு என்னன்னு கேட்டேன். நான்லாம் 45-50,000 சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போக மாட்டேன், தாத்தாவோட பேரை மோட்டிவ் பண்ண போகிறேன் அப்படின்னு. இல்லைப்பா, அது ரொம்ப கஷ்டமான வேலைப்பா, இன்றைக்கி இருக்கிற கிரைசஸில் வேலைக்காரன் கிடைக்காத நேரத்தில் கஷ்டம். சரி, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு. எப்படின்னு கேட்டேன். நீங்கள் மட்டும் சமைச்சா தானே அந்த இது, நான் அதை பொடியாக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், அப்போ எல்லாரும் சமைப்பா இல்லை? இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். என்ன சொன்னான்? நான் நீ சமைச்சதுன்னா ஒரு வாசனைன்னு சொல்கிறேன், நீ அந்த ரெசிபி என்கிட்ட கொடு, நான் பொடியாக்கிடுறேன், நான் எல்லாரும் கொடுக்க, எல்லாரும் சாப்பிடட்டுமே அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த தாட்ஸ் எனக்கு பிடிச்சது. தாத்தா சமைச்சா தாத்தா மட்டும் நம்ம சமைச்சு சாப்பிடுங்க, சரி எல்லாரும் சாப்பிடணுமேங்கிற தாட்ஸ் எனக்கு வந்ததுனால இந்த பொடி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நான் சரின்னு சொல்லி சொன்னேன். எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு, எல்லாரும் அழகாக கைத்தட்டலாம். எந்த சுவையும் நல் சுவையே, அவர் கொடுக்கும் சுவை அனைத்தும் தனிச்சுவையே என்பது போல அனைவரும் இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு தரச்சான்று, உலகளாவிய தரக்கட்டுப்பாடு தரச்சான்று. அவங்க சொன்னாங்க எந்த கலப்படம் இல்லாமல் எந்த கலர் இல்லாமல் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சொன்னாங்க. இட்ஸ் நியர் ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே தட் இட்ஸ் 100% ஆர்கானிக் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சுவையான ஒரு மசாலாவை கொடுக்க போகிறார்கள். அம்மாவின் சுவையை உலகமெல்லாம் பரவகை செய்ய வேண்டும் போல எல்லாரும் வாங்கி இதை பயன்பெறணும். நன்றி, வணக்கம். எதுவுமே இல்லாத மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட முறையில் இந்த பொடியை தயாரிச்சிருக்கோம். அதுவும் என்னுடைய பையன் செஞ்சின்றதுனால நானும் அதே தொழிலே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தின் பொருள்களை இன்று அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தரம் பிரித்து வறுத்து இவரின் நல்லாசியுடன் தொடங்கப்பட்டுள்ளதுதான் அறுசுவை அரசு மசாலா. வல்லுநராக பணியாற்றியதை தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய தருணமாக கருதுகிறார். ரஜினிகாந்த், சுப்பிரமணிய சுவாமி, மூப்பனார் என்று தொடர்கிறது இந்த பட்டியல். திருகோணம் நன்னிலத்திற்கு அருகில் உள்ள விக்கிரபாண்டியம் என்ற குக் கிராமத்தில் பிறந்தவர். அடுத்தவர் வீட்டு அரசு என புகழ் பெற்றவர். விருந்து விழாக்களில் இவர் பெயரை உச்சரிக்காதவர்களே We shall now be presenting the corporate video of Arasuvai Arasu. திரு A.S. சுந்தரமூர்த்தி சிவம் அவர்கள் திரு நடராஜர் ஐயர் அவர்களை கௌரவிக்க இருக்கிறார். அவரை மேடை